சேரன் மகாதேவியில் அமைந்துள்ள ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரியில் வளாக தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்கேட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் கிளீட்டஸ் பாபு தலைமை தாங்கினார். விழாவில் தலைமை விருந்தினர்களாக ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் மனிதவள மேலாளர் கோபிநாதன் மற்றும் துணை மனிதவள மேலாளர் அசோக் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டினர். மேலும் சிறப்பு விருந்தினர்களாக சேரன் மகாதேவி அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் பெருமாள் மற்றும் பத்தமடை அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கோமதி சங்கரி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஊக்குவிப்பறையும் வழங்கினர். இந்த வளாக தேர்வின் மூலம் 16 முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றுவதற்காக உயர்கல்வி தொடரும் மாணவர்கள் தவிர்த்து மொத்தம் 409 மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஸ்கேட் பாலிடெக்னிக் மாணவர்கள் மட்டுமின்றி நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பிற பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கும் ஸ்கேட் நிறுவனம் சார்பில் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. வளாக தேர்வில் 100% தேர்ச்சி பெற செய்த பேராசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. அதேபோல் 100% தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் கேடயங்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டன. ஸ்கேட் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் கிளீட்டஸ் பாபு மற்றும் அமளி கிளீட்டஸ் பாபு பணி நியமனம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தினர். இந்நிகழ்ச்சியில் ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் மணிமாறன், ஸ்கேட் அட்மிஷன் இயக்குநர் டாக்டர் ஜான் கன்னடி, பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நிர்வாக அலுவலர் சித்திரை சங்கர் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலர் உமாநாத் மேற்கொண்டனர். ஸ்கேட் பாலிடெக்னிக்கின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று ஒரு மிக மிக முக்கியமான நாள். கல்வி நிலையங்களை பொறுத்தவரையிலே அந்த கல்வி நிலையங்களில் படிப்பு மட்டும் முக்கியமல்ல, படித்து முடித்துவிட்டு மாணவ செல்வங்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குவது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. முதலாம் ஆண்டிலே அந்த மாணவர்கள் வந்து சேரும்போது கனவுகளோடு கற்பனைகளோடு வந்து சேர்கிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் முடித்துவிட்டு செல்லும்போது இந்த தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாம் சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஃபவுண்டர் சேர்மன் டாக்டர் கிளீட்டஸ் பாபு அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கிறது. எல்லா கல்வி நிலையங்களிலும் எங்களுக்காக நடத்தப்படுகின்ற, மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு உண்டென்றால் அதற்கு பேர் ஜூபிலண்ட் டே என்று சொல்வார். ஜூபிலண்ட் என்றால் மகிழ்ச்சியினுடைய நாள். மாணவர்களுக்கு எது மகிழ்ச்சி? வேலை எது கிடைக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை இன்று நாங்கள் கொடுக்கின்றோம். அந்த நிகழ்விற்காகத்தான் இங்கே எங்களுடைய டாக்டர் கிளீட்டஸ் பாபு சார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற 231 மாணவர்களிலே அதில் 57 மாணவர்கள் தாங்கள் உயர்கல்வி படிக்கப் போகின்றோம், நாங்கள் இன்ஜினியரிங் படிக்கப் போகின்றோம் என்று எங்களுக்கு எழுத்து வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். மீதி இருக்கக்கூடிய 174 மாணவர்கள் அவர்கள் பணி நியமன ஆணையை இப்போது பெற இருக்கிறார்கள். பணி நியமன ஆணை என்பது 16 கம்பெனிகளிலிருந்து கிட்டத்தட்ட 409 பணி நியமன ஆணைகளை அவர்கள் இன்று பெற இருக்கிறார்கள். அது எப்படி சார்? 174 பேருக்கு 409 பணி நியமன ஆணைகள் என்று எப்படி கிடைக்கிறது என்று பார்த்தால் நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு மாணவன் ஒரு வேலையை மட்டுமல்ல, 3 வேலைகள், 4 வேலைகள் என்று சொல்லி வெவ்வேறு கம்பெனிகளிலே அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவன் வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், இந்த வேலை வாய்ப்பை இந்த கல்லூரி மாணவர்கள், ஸ்கேட் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் எப்படி பெற முடிகிறது என்பதை இந்த உலகிற்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். மாணவர்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள், மாணவர்களை சந்தித்தால் அவர்கள் சொல்வார். பெற்றோர்களையும் சந்தித்திருப்பீர்கள், பெற்றோர்களை சந்தித்தால் அவர்களும் சொல்வார்கள். என்ன சொல்வார்கள்? முதலாம் ஆண்டிலே அவர்களுக்கு இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்கிறதோ, சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்ன எதிர்பார்க்கிறதோ அதற்கான திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. 2ஆம் ஆண்டு வரும்போது வெவ்வேறு துறையை சார்ந்த மாணவர்களுக்கு வெவ்வேறு துறை சார்ந்த திறன் பயிற்சிகள் கொடுக்கப்படுகின்றன. அடுத்த ஆண்டு வரும்போது பிளேஸ்மெண்ட் ஃபிட் ட்ரைனிங் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பிற்கு என்னவெல்லாம் தேவையோ மாணவ செல்வங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பிற்கு என்ன தேவை? ஆங்கில அறிவு சற்று குறைவாக இருந்தால் அந்த ஆங்கில அறிவை முதல்வர் உள்ளிட்ட ஏஓ உள்ளிட்ட ஹெச்ஓடிஸ் உள்ளிட்ட அத்தனை ஆசிரியர்களும் அழகாக அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார். ஆப்டிடியூட் ட்ரைனிங் வேண்டுமா? அதனை அழகாக கொடுத்து விடுகிறார்கள். மாணவர்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலை செய்வதற்கான C லாங்குவேஜ், C++ லாங்குவேஜ் எல்லாமே கற்றுக் கொடுக்கப்படுகின்ற காரணத்தால்
அவர்கள் உயர்ந்த வேலை வாய்ப்பை இன்று பெற்று செல்கிறார்கள். இந்த விழா ஜூபிலண்ட் டே, மகிழ்ச்சியின் நாள். மகிழ்ச்சியாக பெற்றோர்களும் மாணவ செல்வர்கள் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பணி நியமன ஆணையை எங்களுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்கேட் குழுமத்தினுடைய நிறுவனர் டாக்டர் கிளிட்டஸ் பாபு அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து 3 தலைமை ஆசிரியர்கள் இந்த பொறுப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர 2 மனித வள மேம்பாட்டுத்துறை ஜம்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸை சார்ந்த திரு கோபிநாதன் அவர்களும் திரு அசோக் அவர்களும் கலந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை கூற இருக்கிறார்கள். இந்த நல்ல நிகழ்விற்கு வருகை தந்த பத்திரிகையாளராகிய உங்களுக்கு ஸ்கேட் பாலிடெக்னிக்கின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நீங்கள் மிகச்சிறந்த முறையிலே இந்த கல்வி நிலையத்தை தாங்கி நிற்கிறீர்கள். இதனுடைய சிறப்புகளை எல்லாம் நீங்கள் எடுத்து கூறுவதன் மூலமாக பல மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்திற்கு வந்து பாலிடெக்னிக் முடித்துவிட்டு மிகச்சிறந்த வேலை வாய்ப்பை பெற்று அடுத்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த தலைமுறை மாற்றத்தை உருவாக்குவதற்கு உதவி செய்ய ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அருமையாக அமர்ந்திருக்கின்ற கல்லூரியினுடைய முதல்வர் பேராசிரியர் மணிமாறன் சார் அவர்கள் சார்பாகவும், ஏஓ திரு சித்ரே அவர்கள் சார்பாகவும், துறை தலைவர் அவர்களுடைய சார்பாகவும், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அவர்களுடைய சார்பாகவும் நான் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ ரூபாய் சம்பளத்தில் போகிறாங்க சார்? கிட்டத்தட்ட எந்த அளவிற்கு அவர்கள் திறன் பயிற்சியை மேற்கொள்கிறார்களோ அந்த அளவிற்கு சம்பளம் கிடைக்கும். இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிட்டத்தட்ட 16 கம்பெனிஸ் இங்கே வருகை வந்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் 409 ஜாப் ஆர்டர்ஸை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹையஸ்ட் சேலரி ஒரு பாலிடெக்னிக் மாணவனுக்கு என்று பார்த்தால் 40,000 ரூபாய் பெர் மந்த், வருடத்திற்கு 4.8 lakhs per annum வாங்குகிறார். அது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள். நான் சொன்னேன் உங்களுக்கு அதிக திறன் பயிற்சியை பெற்றவர்கள். அதிலிருந்து சற்று குறைவான திறன் பயிற்சியை பெற்ற மாணவர்கள் ஒரு ஆவரேஜ் சேலரி எவ்வளோ பெறுகிறார் என்று சொன்னால் 21,900 பெர் மந்த், அதாவது 2.6 lakhs per annum சம்பளத்தை அவர்கள் பெறுகிறார். இன்னும் சற்று கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர், நான் கீழ்நிலை என்று சொல்வதற்கு வருத்தப்படுகிறேன், ஆனால் அந்த தொழிற்சாலைக்கு அவர்கள் சென்று சேர்ந்த பிறகு அவர்களுடைய ஸ்கில்லை வெளிப்படுத்துவதன் மூலமாக சம்பளத்தை கூட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் இப்போது அவர்களுக்கு முதல் மாத சம்பளமாக 20,000 பெர் மந்த், 2.4 lakhs per annum சம்பளம். படிப்படியாக அது வளர்ந்து உச்ச நிலையில் இருக்கக்கூடிய பல மாணவர்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர்களாக இருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் அழைப்பின் பெயரால் தான் இந்த மாணவர்கள் அந்தந்த கம்பெனிக்கும் செல்கிறார்கள் என்ற நல்ல செய்தியும் உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ இதில் கேர்ள்ஸ் இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், பாலிடெக்னிக் படிப்பது என்பது பாய்ஸ் தான் படிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார். ஆனால் இப்போது பார்த்தால் கேர்ள்ஸ் இங்கே சேர்கிறார். கேர்ள்ஸ் சேர்வது மட்டுமல்ல, அதாவது மிகப்பெரிய லிஃப்ட் கம்பெனிலெல்லாம் அவர்கள் சேர்ந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற கம்பெனிகள், அந்த மாதிரி உயர்ந்த கம்பெனியிலே அதுவும் அவர்கள் அயல்நாடு சென்றிருக்கிறார்கள். சில புதல்விகள், சில மாணவிகள் ஆங்கில புலமை சிறப்பாக பெற்ற காரணத்தால் அவர்கள் அயல்நாட்டிலேயே உள்ள வேலையும் பெற்றிருக்கிறார். அதுவும் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஈசி என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இவற்றில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவிகள் தங்களுடைய திறனை உயர்த்தி மிகச்சிறந்த நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கம் போல மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், இதில் மாணவ செல்வங்கள், மாணவர்கள் நன்றாக ஜொலிக்கிறார்கள். மற்றவற்றில் மாணவிகள் நன்றாக ஜொலிக்கிறார்கள்.